ஹலோ எவ்ரிவான். ஈஸியான பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி வைக்கலாமா? இது வந்து கல்யாண வீட்டில் நிறைய இடத்துல போடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை அலசி எடுத்துகிட்டு அதில் வந்து புடலங்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு ஒரு 2 விசில் வர வரையும் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்க புடலங்காய் சாப்பிட்லாட்டையுமே சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பருப்பு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சா, அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்க தான் போகிறோம். இதில் இதுதான் ஹைலைட்டான விஷயம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம வேக வச்சுருந்த புடலங்காயுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும். கொதிக்கிறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அபினவுக்கு தோசை இந்த புடலங்காய் கூட்டு தான். சைடிஷ்க்கு பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். நல்லா சீவி பொரிச்சா தான் தம்பி சாப்பிடுவோம், அதனால் சீவி பொரிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி தோசை, புடலங்காய் கூட்டு. லஞ்சுக்கும் அதே புடலங்காய் கூட்டில் சாப்பாடு போட்டு கிண்டி பீட்ரூட் சைடிஷ்க்கு வச்சாச்சு. அப்புறம் முட்டை எப்பயும் போல் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ, அப்புறம் ஆப்பிள், கொஞ்சம் கொய்யாப்பழம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு விட்டாச்சு. அவரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து கொஞ்சம் மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் அரைச்சிடலாம் அப்படின்றது. இது என்ன மாவு, என்ன ரேஷியோ எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.